இஸ்லாமிய அடிப்படையில உயிர் ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. ஒன்னு மனிதன் என்ற அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய ரூஹு என்பது வேற, ஒரு உயிரினம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிற ரூஹு என்பது வேற. எப்போ ஒரு உயிரணுவாக கருவறைக்குள்ளதோ அப்பவே அதுக்கு உயிர் இருக்கிறது, அப்பவே அது வளர ஆரம்பிக்கிறது. அப்ப அது உயிரற்ற ஒரு பிண்டமாக இருக்கிறது இல்ல, அது வளர்கிறது. எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான், உயிர் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றான். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது, 120வது நாள்ல 3வது 40 நாள்ல ரூஹு ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது வேற ரூஹு, மனிதன் என்ற முறையில் ரூஹு ஊதப்படுது. அப்ப ரூஹு ஊதப்படுறது எப்ப என்கிற இந்த நாலேஜ் நம்ம மனசுல வைத்துக் கொள்ளமையானால், உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனம் இந்த 120 நாளைக்கு முன்னாடி உள்ள கருவை கட்டுப்படுத்தாது. ஏன், எதுக்காக வேண்டி இந்த கருக்களை இப்ப நம்ம உலகில வருதுன்னு கேட்டா, அது குழந்தையாக இருந்தாலும் பெரியாளா இருந்தாலும் மனுஷ உயிர் தான். அப்ப கருவுல ஒரு மனித குழந்தை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதை கொலை செஞ்சா எந்த குற்றத்தில் வந்துடும், மனிதனை கொலை செய்த குற்றத்தில் தான் வரும். உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்த குற்றத்தில் சேர்ந்து விடும். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் மனித குழந்தையாக எப்ப அது ஆகுது என்று கேட்டா, 120 நாளுக்கு அடுத்துதான் என்ன செய்கிறது, 121வது நாள்ல தான் அந்த மனித குழந்தையாக அது அந்த புரோகிராம் அமைக்கப்படுகிறது. அதனால 120 நாளைக்கு முன்னாடி உள்ள கட்டம் வரைக்கும் அதுல கரு கலைத்தார்களே, ஆனால் மனிதனை கொலை செய்தார்கள், குழந்தையை கொலை செய்தார்கள் அந்த குற்றம் வராது. அதுக்காக வேண்டி நீங்க பாட்டு கலைச்சிடலாம் செஞ்சிடக்கூடாது. என்ன வராதுங்கிறோம், கருவை கலைக்கிறதுல 2 குற்றம் சேர்ந்து இருக்கிறது. ஒன்னு ஒரு மனித உயிரை கொல்றதுங்கிற ஒரு குற்றம், இன்னொன்னு நமக்கு நாமே கேடு செய்யறதுங்கிற குற்றம் ஒண்ணு அடங்கி இருக்கிறது. 120 நாளைக்கு முன்னாடி கலைத்தார்களே, ஆனால் கலைக்க இயலாதுன்னு வேற சொல்றாங்க டாக்டர்கள்லாம். 120 நாளைக்கு பின்னாடி உள்ளதை என்ன செய்யுது, அதை கலைக்கிற அளவுக்கு ஒண்ணு முடியாது, வெட்டி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கு, ஆபரேஷன் தான் பண்ற மாதிரி வரும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 120 நாளைக்கு முந்தின ஒரு கட்டமா இருக்குன்னு வைங்க, அவங்க அந்த குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க. அப்ப அதை கலைச்சிடலாமா என்று பார்த்தால், குழந்தையை கருவை கலைக்குதல் என்பது அது ஒரு எந்த வகையிலையும் ஆரோக்கியமானது கிடையாது. அதுவா உடல் நிலத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டு களைதல் என்பது வேறு. ஆனால் களைத்தல் என்பது என்று சொன்னா அது நிறைய அதுக்குரிய மெடிசன் எல்லாம் கொடுக்கப்படும். அது ஊசி வழியாகவோ மாத்திரை வழியாகவோ வேற எந்த வழியாகவோ என்ன செய்யும், சில மருந்துகள் எல்லாம் அங்க செலுத்தப்படுகிறது. அதனால என்னவாயிரும், எதிர்காலமே பாழாகி போற அளவுக்கு, அவங்களுடைய உடல்ல உள்ள ஹார்மோன்ல இருந்து பல விஷயங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாது. நீங்கள் கரு உண்டாகாமல் தான் பார்த்துக் கொள்ளணுமே தவிர, உண்டானதை கலைச்சிங்க என்று சொன்னா சும்மா உலாம் கலைக்க இயலாது. அது கொடுக்கிற எந்த ஒரு டாக்டர் வேணாலும் போய் கேளுங்க, இந்த கருவை கலைக்கிறது கொடுக்கக்கூடிய மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா கேளுங்க. 1-2 இல்ல, ஏராளமா இருக்குது. அதுக்கு இருக்கிற சைடு எஃபெக்டுக்கு பட்டியலே கிடையாது. எல்லா விதமான பக்க விளைவுகளும் அந்த கருக்கலைப்பினால் ஏற்படுகிறது. அதை நீங்க என்ன வழங்கணும், அப்ப நம்ம அந்த கருக்கலைத்தல்ங்கிறது நல்லது கிடையாது, எல்லா வகையிலும் கெட்டதுதான். ஆனால் இந்த கெட்டது எப்ப அனுமதிக்கப்படும் தெரியுமா, அதை விட ஒரு பெரிய கெட்டது ஏற்படும் தான் உங்களுக்கு அனுமதிக்கும். ஒரு குழந்தை பெறக்கூடாது இனிமே, இந்த பொம்பளை குழந்தை பெற்றால் அவளுக்கு பெரிய பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு நிலைமை வறுமையானால் சின்னதை 2ல 1 நடக்கும்னு சொன்னா சின்னதை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒருத்தர் என்ன சொல்றான், உன் கையா தலையாங்கிறான், 2ஐயும் வெட்டக்கூடாதுன்னு ஆசை. ஆனா அவன் 2ல 1 செஞ்சுதான் தீர்வாங்கிறான். ஒன்னு தலை வெட்டுறது நடக்கும், இல்லைன்னா கையை வெட்டுமேங்கிறான். இது 2ல தப்பிக்க நம்ம எதை தேர்ந்தெடுப்போம், கையை வெட்டிட்டு போ. அதனால கையை வெட்டு நல்லதா, கையை வெட்டு இந்த காலத்து நல்லது கிடையாது. எப்ப அதை நம்ம செய்யறோம், தலை போயிரும் என்று இருந்தால் தலையை காப்பாத்துறதுக்காக கை போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், சில முடிவுகளை எடுக்கிறோம். காலில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஆணி குத்திருச்சு, ஒரு முள்ளு குத்திருச்சு, என்னவாயிரும், அது செப்டிக் ஆகி போய் அழுகி போய் அப்படியே விரல், கட்ட விரல், காலுடைய கட்ட விரல் என்னவாயிரும், அது இருந்தால் இன்னும் முழங்கால் வரைக்கும் ஊடுருவி வந்துடும், இதை வெட்டிருங்க டாக்டர். இப்ப நம்ம கட்ட விரலா மொத்த உடம்பா போயிட்டு போய் வெட்டி எரிஞ்சிட்டு போய் கட்ட விரல வெட்டலன்னா மொத்த போயிருமே, மொத்த காலோடு நிக்காத, மொத்த உடம்பு போயிருமே. சுகர் எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு செப்டிக் ஆச்சுன்னு புண்ணு ஆறாது. சக்கரை வியாதியில் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு ஆறவும் செய்யாது,
சீக்கிரமா அந்த சலம் வைக்கிறது, இது மாதிரியா வந்து அழுக வைக்கிறது, அழுகி போயிடும், வாழைப்பழம் அழுகி போற மாதிரி பாடியும் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு காயம் வந்துச்சுன்னு சொன்னா அது மாதிரிலாம் நடந்து. அப்ப நம்ம என்ன பண்றோம், கையில ஏதோ ஏற்பட்டுக்குள்ள வரைக்கும் ஒரு மாதிரியா அழுகி போச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல, எந்த மருந்து கொடுத்தாலும் காயாது, அழுகி போச்சு, உயிரெல்லாம் செத்து போச்சு, அழுகி போனதுதான் இருக்குது, அது வெட்டி எரிஞ்சா தான் இல்ல, இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட அழுகி போயிருங்கிறான். இப்ப நம்ம என்ன செய்வோம், வெட்டி எரிஞ்சிட்டு போப்பான்றோமா இல்லையா? அது வந்து என்ன இல்ல, கை இல்லாம இருக்கிறது கெடுதி தான், அது இருந்து இன்னும் கெடுக்கிறதுக்கு போயிட்டு போகுது. அந்த மாதிரி செய்யறோம் இல்லையா? இதுதான் இஸ்லாமிய பேசிக்க. என்னது, நிர்பந்தமான நேரத்தில் வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து தடை செய்யப்பட்டதும் நமக்கு அனுமதிக்கப்படும். அந்த வகையில தான் இந்த 120 நாளைக்கு உட்பட்ட கருவை நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணுமே தவிர சும்மா சும்மா கருவை கலைச்சேன்னு வைங்க, அது பிரசவம் லேசா போயிடும். அந்த கருவை கலைக்கிற தாய்மார்கள் பிரசவத்துக்கு தானே பயப்படுறாங்க, அதை விட கொடூரமாக்கும் இது. இந்த பிரசவத்தினால் ஏற்படக்கூடியது ஆரோக்கியம் தான் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பிரசவங்கிறதுலாம் ஒரு கஷ்டம். இந்த உலகத்துல அப்படி ஆக்கிவிட்டாங்களே தவிர பிரசவத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்ல இயற்கையா நினைஞ்சிருக்கான். அப்படிதான் ஆடு மாடு கலந்து குதிரெல்லாம் அது பாட்டு பிரசவம் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறது. அது எந்த டாக்டர்டையும் போறதில்ல, ஆபரேஷன் எல்லாம் பண்றது இல்ல. அது மாட்டுக்கு குழந்தைகளை குட்டிகளை பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆவா செய்யுது. எல்லாம் வந்து இயற்கையா என்ன செய்யறான், கோழி தினம் முட்டை போட்டுட்டு தான் இருக்குது. அதனால ஏதாவது பாதிக்கவா செய்யுது? அது முட்டை போட்டாதான் அது கோழி. அதனால வந்து இது பெருசாவெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படாது. கொஞ்சம் சிரமமா கருதுறாங்க. குழந்தை விஷயத்தை என்ன செய்யறாங்க, சிரமமா கருதி கொண்டுதான் அப்படி வந்து வேணாங்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து முதல்ல என்ன கவனிக்கணும், குழந்தை வேணான்னு நீங்க முடிவெடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி குழந்தை உருவாகாமல் பார்த்து விட்டார்கள். குர்ஆன் அதை தடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னமா இல்லையா, நாங்கள் வந்து அஸ்லுங்கிற முறையில அந்த உயிரணுங்களை போகாம நாங்க வந்து தடுத்துக் கொள்வோம், அதை வந்து குர்ஆன் எங்களை தடுக்கல அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் நேற்று சொல்லிவிட்டோம். அப்போ நீங்கள் வந்து குழந்தை உருவாகாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக சில கட்டுப்பாடாக நீங்கள் இருக்க விரும்பினீர்களே, ஆனால் அது மார்க்கத்தில் ஏன் 4 புள்ள பெறலன்னு எல்லாம் உங்களை கேட்கவே மாட்டான். எத்தனை புள்ள பெறணும் ஏதாவது கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. விரும்பினா பெற்றுட்டு போங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இந்த உண்டான பிறகு கலைச்சிடலான்னு சாதாரண எடுத்துறாது. கலைக்கிறது பயங்கரமான ஒரு விஷயம், நிறைய கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உண்டாயிருச்சுன்னா கஷ்டப்பட்டு சமாளிச்சு நினைஞ்ச வேண்டியதான், பெற்ற வேண்டியதானே தவிர நீங்க எப்ப அதை செய்யலாம் இருந்தா பாதிப்பு ஏற்படும், நம்மளுக்கே பிரச்சனை ஆகி போயிரும், தாய்க்கு ஆபத்தாகி போயிரும் என்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து வந்தால் அப்ப என்ன செய்யலாம், அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா நம்மளை காப்பாற்றணும்ல, நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஹராமானது கூட எல்லாம் சாப்பிட சொல்றோம்னா இல்லையா? நிறுத்துற கைர பாகின் அதின் புலாய்த்தும் அழகி, யார் வந்து நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவன் வந்து ஹராமானதை செய்வது குற்றம் கிடையாது. நெருக்கடியான நிலைக்கு வந்துட்டா ஷிர்க்கு குஃப்ர் கூட நம்ம குற்றம் வராத. ஒருத்தன் கத்தியை காட்டி என்ன செய்யறான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், இல்ல சொல்லாட்டி வெட்டிடுவான். இப்ப என்ன செய்யறது, சும்மா போட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி போயிட்டு வேண்டிய என்ன, அதனால நம்மளை காப்பாத்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி நீங்கள் குஃபருடைய வார்த்தைகள் சொன்னால் குற்றமில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நிர்பந்தம் என்ன, நம்மளே காப்பாற்றிக் கொள்வது. நிர்பந்தம் என்ன அர்த்தம், நம்மளை சேஃப்டி பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி சில விஷயங்களை நம்ம தடுக்கப்பட்டதை செய்வோமே, ஆனால் அதுல எந்த விதமான குற்றமும் வராது. ஃபர்ஸ்ட் நம்மளை வச்சுதான் என்ன செய்யணும், எல்லாமே செஞ்சுக்கணும். இதை நம்ம அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால கருவை கலைத்தல் என்பது 120 நாளைக்கு மேல இருந்தால் எக்காரணம் ஒண்ணும் கூட அதுவா அல்லாஹ்வை பார்த்து கலைச்சு விட்டா அது ஒரு விஷயம், செஞ்சா உயிரை கொன்ற குற்றம் ஆகிவிடும். 120 நாளைக்கு உள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உயிரை கொன்ற குற்றம் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் நல்லா சொல்றான்ல, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கையை கொண்டு நீங்களே உங்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல நமக்கு வந்து கட்டளை எடுக்கிறான். அதனாலதான் இப்ப குளிரான காலம் இருக்குது, குளிப்பு கடமையாகி விட்டது, குளிச்சோம்னு சொன்னா நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும். அப்ப என்ன செய்யலாம், தயமம் செஞ்சு தொழுவ சொல்றானா இல்லையா? தயமம் செஞ்சு தொழுவலாமல் குளிக்காம, குளிச்சால் பாதிப்பு ஏற்படும் என்றால் குளிக்காமலே அந்த தொழுகை என்ன செய்யலாம், தயமம் பண்ணிட்டு தொழுவலாம். ஒழு செய்தால் பாரதூரமான விளைவு ஏற்படும் என்று சொன்னால், ஜுரம் வந்துடும் சொன்னா ஒழு செய்யாம தயமம் பண்ணிட்டு தொழுவு, அப்படியான ஒரு மார்க்கம். உன்னை கெடுத்துக்கிற, உனக்கு கேடு விளைவித்துக் கொள்ளாதுங்கிறதா சட்டம். அதனால நமக்கு கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடாத வகையில் நம்ம விரும்பினோமே, ஆனால் அதை வந்து என்ன செய்யணும், யோசிச்சு பார்த்து இது வந்து கேடு வருது, அதாவது இந்த கருவை கலைப்பதால் வருகிற கேட்டை விட வேற ஒரு பெரிய கேடு நமக்கு காத்திருக்கிறது, அப்பதான் நீங்க கலைக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, சிரமம் நினைச்சிட்டு கலைச்சு போடுறீங்க. நாளைக்கு வந்து மார்பக புற்றுநோயில வந்து நிக்கும்,
கர்ப்பப்பை புற்றுநோயில வந்து எது இந்த கருவை கலைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள்லாம் என்ன பண்ண கர்ப்பப்பையில கேன்சரை உண்டாக்குமே. அதனோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இது கலைக்கிறது அவசியமா? அப்படி வச்சு பார்க்கணும். என்ன 2 பிள்ளையோட 3 பிள்ளை இருந்தா சிரமப்படும், தொந்தரவு பண்ணு, தூங்க விடாது, இதெல்லாம் காரணம். நம்ம கருவை கலைக்கிற என்ன காரணமா இருக்கு? பாரதூரமான காரணமாலாம் தெரியல. என்ன காரணமா இருக்கிறது? சொகுசா கொஞ்சம் இருக்கல, வளர்ந்துகிட்டு இருக்கும்ல, அது பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அழுவிக்கிட்டே இருக்கு, நம்ம அப்படிங்கிற அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி செஞ்சீர்களே ஆனால் அதுக்கு கொடுக்கறது பயங்கரமான விலையா இருக்கிறது. சுதந்திரத்துக்காக வேண்டி நிரந்தர மரணத்தை நோக்கியா போறது. அடுத்தடுத்து குழந்தைகள் உருவாகுமே, அதை பாதிக்கிற அளவுக்கு அதனுடைய அந்த எஃபெக்ட் உள்ள இருந்து கொண்டே இருக்கும். கருவை களைச்சு விட்டு அதுக்குள்ள மெடிசன் எல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நமக்கு வேணும்னு செய்யும் பொழுது அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை என்ன செய்யாது, அப்ப கொடுத்த மருந்து பாதிக்கும். அந்த மாதிரி சில செக்ஷன்களை அடிச்சிடும், காய்க்கும். கர்ப்பப்பையில உள்ள செக்ஷன் எல்லாம் என்ன சிலதை வீணாக்கிவிடும் என்கிற மாதிரி எல்லாம். இது வந்து ரொம்ப தனியா பேசுற அளவுக்கு இருக்கு. என்னென்ன கேடுகள் வரும்னா அது ஒரு 2 நாளைக்கு பேசலாம், அவ்வளவு கேடுகளை சொல்றாங்க. அதனால பாரதூரமான இந்த கருவை கலைக்கிற மேற்று மட்டும் சாதாரண விஷயமே இல்ல. அது எப்ப நீங்க செய்யலாம், அதை விட பெரிய கேடு வருமா, அதை விட ஒரு பெரிய கொடுமை வரும் சொன்னா என்ன செய்யணும், பெருசிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி சின்னது செய்யலாம். அது மார்க்கத்துல இஸ்லாமிய பேசிக்கல உள்ள ஒரு விஷயம். நம்மளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா ஹராமும் ஹலால் ஆயிரும். நம்மளை காப்பாற்றணும், நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா விதமான கடமைகளும் கடமை இல்லாம போயிடும். ஒழு செய்யறது கடமைன்னா ஒழு செய்யற கடமை இல்லைன்னு ஆயிரும். குளிக்கிறது கடமைன்னா கடமை இல்லைன்னு ஆயிரும். எப்ப ஆயிரும்? குளிச்சா எனக்கு நான் போயிட வேண்டாம், எனக்கு காய்ச்சல் வந்துடும் சொன்னா, எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிடும், பெரிய விலை வந்துடும் சொன்னா குளிக்காம வந்துட்டு போயிட வேண்டியதான், சுடுதண்ணி வச்சு குளிச்சிக்கிற வேண்டியதான், அப்புறமேல வெயில் வந்து குளிச்சிக்கிற வேண்டியதான், காலையில குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த கடமை இப்ப கடமை இல்லாம போகுதுல, கடமை இல்லாம போகும், ஹராம் இல்லாம போகும். நம்முடைய சேஃப்டின்னு வரும்பொழுது, நம்முடைய பாதுகாப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் நீங்க கருக்கலைப்பை பத்தி என்ன சொன்ன சாதாரணமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது.